ஒரு நாள் ஆடு மேய்க்கிறவரு அவரு வளர்க்குற ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போயிருந்தாராம். ஒரு இடத்துல காத்தடிக்கவும் அவர் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க ஆரம்பிச்சாராம். அப்போ ஆட்டுக்குட்டி எல்லாம் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் தனியா கொஞ்சம் தூரம் போயிடுச்சான். அந்த ஆட்டுக்குட்டி புல்ல நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சான். என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க மறைஞ்சிருந்து இந்த ஆட்டுக்குட்டியவே பார்த்துட்டு ஒரு ஓநாய் இருந்துச்சான். அந்த ஓநாயை பார்த்த இந்த ஆட்டுக்குட்டி நடுநடுங்கி போயிடுச்சான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஓநாயி ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்துல வந்துருச்சான். அந்த ஆட்டுக்குட்டி பயந்துட்டே என்ன நீ சாப்பிட போறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஓநாயி ஆமா உன்னை சாப்பிடதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துச்சான். அப்பதான் நான் வயிறு முட்டை முட்டை புல்லு சாப்பிட்டேன். நான் புல்லு சாப்பிட்ட உடனே நீ என்ன கடிச்சு சாப்பிட்டா உனக்கு டேஸ்டே இருக்க மாட்டேனே. கொஞ்ச நேரம் இருந்தாக்கா நான் சாப்பிட்ட புல்லெல்லாம் எனக்கு ஜீரணம் ஆயிடுமில்ல, அதுக்கப்புறம் நீ வேணுங்கிற மாதிரி கடிச்சு சாப்பிட்டுக்கோ, நான் நல்லா டேஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு இந்த ஓநாயி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிச்சான். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியும் அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். அப்பதான் அதோட கழுத்துல மணி இருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஞாபகம் வந்துச்சா. அந்த ஆடு மேய்க்கிறவரு அவர் வளர்க்குற ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்குமே கழுத்துல மணி கட்டி விட்டுருக்காரு. உடனே அந்த ஆட்டுக்குட்டி கழுத்துல இருக்கிற மணியை கலட்டி ஓநாய் கிட்ட கொடுத்து, நீ இந்த மணியை வேகமா ஆட்டிட்டிரு, நானே சூப்பரா டான்ஸ் ஆடுறேன், நான் டான்ஸ் ஆடினாக்கா எனக்கு ஜீரணம் சீக்கிரம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி சொல்லவும் ஓநாயும் மணியை வச்சுட்டு நல்லா மணி அடிச்சிட்டு இருந்துச்சான். தூங்கிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவரோட காதுக்கு இந்த மணி வேகமா அசைக்கிற சத்தம் கேட்டதும் எங்கேயோ ஒரு ஆட்டுக்குட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்த்துட்டு இருக்கிற 3 வேட்டை நாயை கூப்பிட்டுட்டு அந்த மணி சத்தம் வர இடத்துக்கு போனாரா. அந்த இடத்துல இந்த ஆட்டுக்குட்டிய ஓநாய் உத்து பார்த்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்ததும் இந்த நாயெல்லாம் அந்த ஓநாயை விரட்டி விட புத்திசாலியான இந்த ஆட்டுக்குட்டி தப்பிச்சிடுச்சான்.